ஒன்று முழு கிணறு தாண்டணும், அரை கிணறு தாண்டினா நடுவில் விழுந்துடும். ஆழத்தில் நடுவில் கொண்டு போய் சிறுபான்மை மக்களை அடகு வைக்கிற ஒரு நிலை தான் திமுகவுடைய நிலைப்பாடு. இருக்கிற அரசாங்கம் முழுவதும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் கையில் இருக்குதாங்கிற சந்தேகமே வருது. அவர் ஒன்றை சொல்லுகிறார், இங்கே ஒன்றை நடக்கிறது என்கின்ற அளவிற்கு அத்தனையிலும் தோல்வி. ஆனால் ஒன்றே ஒன்றில் மட்டும் வெற்றி. அறிக்கை மட்டும் உடனே அறிக்கை வந்து பிஜேபிக்கும், அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி என்பது தேர்தல் அளவில் ஒன்றுமே கிடையாது. இங்கே அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் இங்கே போட்டி என்பது தமிழ்நாட்டுடைய நிறைய. பாஜக என்பது மிக ஆபத்தான தங்கப்பரி இந்த நாட்டில் வீழ்த்தப்பட வேண்டும். எம்ஜிஎம் என்று சொல்லுகிறார்கள். எங்களது எதிரி என்பது முஸ்லிம்ஸ், மிஷனரிஸ், மார்க்சிஸ்ட், மெக்கானிஸ்ட் அண்ட் மெட்டீரியல். 2024 தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழந்ததுக்கு காரணம் வந்து எஸ்டிபிஐ போன்ற ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டியோட கூட்டணி வச்சது காரணம் தான். ஏற்கனவே அவங்க கூடலாம் இருந்து மட்டும் டெபாசிட் வாங்கிட்டாங்களாமா? வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மளோட நேர்காணல்ல இணைந்திருப்பவர் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீப காலமாகவே நீங்கள் வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கான 3.5% 7% இடஒதுக்கீடு கண்டிப்பாக வேணும்னு ரொம்ப தீவிரமாக குரல் கொடுத்துட்டு வரீங்க, கோரிக்கை எழுப்புறீங்க அரசுக்கு. கடந்த கால ஆட்சிகளில் நீங்கள் இதை எந்த அளவுக்கு தீவிரமான கோரிக்கைகள் வச்சிங்க? ஒரு எஸ்டிபிஐ கட்சியினுடைய துவக்கம் 2009 நாங்கள் இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் எஸ்டிபி வந்து ஒரு காத்திரமான ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துகிட்டே இருக்கிறோம். இது எங்களுக்கு ஆட்சிகளை பற்றி இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்பது அல்ல. பொதுவாக முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடு 2008 தரப்பட்டது, 2006 தரப்பட்டது. அதுக்கு பின்பு அதிலிருந்து இதுவரைக்கும் அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நாங்கள் ஆய்வு செய்துட்டே வரோம். குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற 3.5% உள் இடஒதுக்கீடு என்பது எந்த அளவிற்கு இந்த சமூகத்திற்கு பலனளித்திருக்கிறது என்பதை ஆய்வு செய்யும் பொழுதுதானே இந்த கோரிக்கைகள் வரும். அப்ப இது சரியான முறையில் அளித்திருந்தது என்று சொன்னால் நாங்கள் அது சரியான முறையில் பலனளித்திருக்கிறது, எனவே இதற்கான அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுங்கள் என்று சொல்லுவோம். அது சரியான முறையில் பலனளிக்கவில்லை, அதனால் எந்த மாற்றம் ஏற்படவில்லை, வெறும் சட்டத்தோடு 3.5% உள் இடஒதுக்கீடு என்கிற வார்த்தையோடு அரசாங்கத்துடைய வாக்குறுதியோடு அது நிற்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து மாற்றம் வேண்டும் என்கின்ற போராட்டம் துவங்கும். அந்த அடிப்படையில் ஏறத்தாழ வழங்கப்பட்டு ஒரு 18 வருட ஆண்டுகளை தாண்டிய பின்பும் கூட இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிற 3.5% உள் இடஒதுக்கீடு முழுமையான பலனை தரவில்லை என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அரசுக்கு ஒவ்வொரு தேர்தலின் இடம் பொழுதும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அரசு தான் 3.5% சரியாக செயல்படுகிறதா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டியது அரசு. இதுவரையிலும் எங்களது போராட்டத்தின் மூலமாக எஸ்டிபி மட்டுமல்ல பல அமைப்புகளுமே நீங்கள் அதன் சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கையை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இதுவரைக்கும் அந்த வெள்ளை அறிக்கைக்கான எந்த முயற்சியும் எந்த அரசுகளும் இதுவரை எடுக்கவே. அப்படி ஒரு வெள்ளை அறிக்கை தந்தால் அது பலனளித்திருக்கிறது இல்லை என்பதை தெரிந்து அடுத்த கோரிக்கைகளை சொல்ல முடியும். எனவேதான் இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், இப்பொழுது சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் நல்ல முறையில் கல்வி கற்கிறார்கள். இன்றைய குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிற க்ளோஸ்டு டைப் என்கிற மூடப்பட்ட இடஒதுக்கீடு என்பது உள் இடஒதுக்கீடை பொறுத்தவரை 3.5% உள்ள மட்டும்தான் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அங்கே போட்டியிட முடியும். அவர்கள் தன்னுடைய தகுதி அதை மீறி இருந்தது என்று சொன்னால் அதை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய ஓபிசியினுடைய 30% இடத்திலையும் போட்டியிட முடியாது. பிசிஎம் என்கிற பிரிவிற்குள் மட்டும்தான் போட்டியிட முடியும் என்கின்ற தமிழக அரசினுடைய இந்த ஜிஓ என்பது இப்பொழுது சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்து மாணவ மாணவிகளுடைய வாய்ப்புகளை பறிக்கிறது என்பதாக நாங்கள் சொல்லுகிறோம், அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம். எனவே எங்களுக்கு அதை திறந்த முறையில் அந்த இடஒதுக்கீடை நீங்கள் தர வேண்டும். அதுபோல இப்பொழுது கடந்த அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய அந்த கட் ஆஃப் மார்க்கில் கூட ஏறத்தாழ பிசிஎம்னுடைய அந்த கட் ஆஃப் மதிப்பு என்பது பிசிஐ விட கூடுதலாக இருக்கு. அப்போ என்ன ஆயிரும் கேட்டனா ஏறத்தாழ ஒரு 100-150 மாணவ மாணவிகள் அதில் படிக்கிற வாய்ப்பை அவர்கள் இழந்து விடுகிறார். எனவே இந்த மாற்றத்தை உட்கொண்டு சச்சார் கமிட்டி என்ன சொல்கிறது, நாட்டில் வாழுகிற சிறுபான்மை முஸ்லிம்கள் தாழ்த்தப்பட்ட சொந்தங்களை விட அவர்கள் கீழாக வாழ்கிறார்கள். அவர்கள் சமூக பொருளாதார அரசியல் நிலையிலே அவர்களுக்கு மிக மிக மோசமான வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதை கணக்கில் கொண்டு அவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதி பேசுகிற தமிழக அரசு இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமை யாருக்கு இருக்கிறது? அதற்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அந்த போராட்டத்திற்கு கூட அனுமதி தராத நிலைதான் இருக்கு. கடந்த மாதம் நாங்கள் நவம்பர் மாதம் 16 நடத்திய போராட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வர வேண்டிய போராட்டத்தை முந்தைய நாள் இரவு சென்னை மாநகர காவல்துறை அங்கு அதற்கான போராட்டத்திற்கான அந்த அனுமதியை ரத்து செய்கிறது. அப்ப அதை ரத்து செய்வதன் மூலமாக அந்த போராட்டத்துடைய குரல் கூட மக்களிடத்தில் ஒலிக்கக்கூடாது என்று சொன்னால் இது என்ன சமூக நீதியாக இருக்க முடியும் என்று கேட்கிறோம். எனவே இந்த சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் 69% வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய அரசு
சமூக நீதி அரசு என்று தன்னை சொல்லிக் கொண்டால் அவர்கள் செய்ய வேண்டியது முஸ்லீம் சமூகத்துடைய வாக்குகளை பெற்றவர்கள், அவர்களுக்காக நாங்கள் என்ன மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம் என்று சொல்வதற்கு ஒரு செய்தி உண்டா? திமுக அரசு 3 வருஷமா 3.5 வருஷமா ஆக போகிறது. இந்த 3.5 வருஷத்துல நாங்கள் இந்தந்த விஷயங்களை இந்த சமூகத்திற்காக செய்கிறோம் என்று சொல்வதற்கு ஒரு செய்தி திமுக அரசிடம் இருக்கிறதா என்று நான் மாநாட்டில் கூட கேட்டேன். இன்றைக்கு வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. எனவே சிறுபான்மை மக்கள் நன்றாக படிக்கிறார்கள், அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளை உயர்த்தி வழங்க வேண்டிய தேவை தமிழக அரசுக்கு இருக்கிறது. மாறாக அதை தடுக்கிற வகையில் இந்த இடஒதுக்கீடு அமைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் அதை 7% தர வேண்டும். க்ளோஸ்டு டைப் என்பதை திறந்த வெளியாக மாற்றி தர வேண்டும். இதற்கான ஒரு வெள்ளை அறிக்கையை தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசிடம் நாங்கள் இப்பொழுது வைத்திருக்கிறோம். தொடர்ந்து சமீப காலமாக அரசுக்கு இந்த கோரிக்கைகளை தீவிரப்படுத்தி சொல்லிட்டே வரீங்க. அரசு தரப்புல இருந்து இந்த நிலைப்பாடு எப்படி இருக்கு? உங்கள் கோரிக்கை தொடர்பான நிலைப்பாடு? அதுதான் நான் சொல்றேன்ல, அதை பொது வெளியில பேசுவதற்கு, போராட்டங்களின் மூலமாக சொல்வதற்கு கூட அனுமதி மறுக்கிற ஜனநாயகத்துடைய குரல் வலை நெரிக்கப்படுகிற அளவிற்கு இருக்கிற. நீங்க சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுதும் நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுதும் சாலிடான எங்களுடைய வாக்குகள் என்பது கிறிஸ்தவ முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் வாக்குகள் என்று சொல்லி நீங்கள் முஸ்லீம்களுடைய வாக்குகளை வாங்குகிற நீங்கள் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் எப்படி நீங்க எங்களை மறக்கிறீங்கன்னு மட்டும் எங்களுக்கு தெரியல. நான் தான் சொல்றேன்ல, ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2024 எங்களது மாநாட்டில், மதுரையில் நடந்தப்பட்ட வெள்ளட்டு மதச்சார்பின்மை மாநாட்டில் நான் சொல்லி காட்டினேன். ஒரு செய்தி உண்டா 3.5 வருஷ காலத்தில் எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை முஸ்லீம்களுக்கு வெறும் அறிக்கை மட்டும் கொடுப்பது, அதே போல பாராட்டுவது, இன்னும் சொல்வதா இருந்தால் இப்ப நடந்த விஷயம், நம்ம குகேஷுக்கு 5 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு பரிசாக அறிவித்தது. அது வரவேற்கிறோம், நாங்கள் அதை பாராட்டுகிறோம். எந்த ஒரு மாணவ மாணவியினுடைய அந்த சாதனைகளையும் பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் அதில் ஒரு நிலையும், இங்கே வடசென்னையை சேர்ந்த காசிமா என்கிற முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவி அமெரிக்காவிலே போட்டி பெற்று அங்கே அவர் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறார். இவருக்கு எந்த பரிவுமே வெறும் வாழ்த்து மட்டும். அப்போ முஸ்லீம்களுக்கு கிடைக்கிறது ஜாக்பாட். அதுக்கு நாங்கள் நடத்தின போராட்டம் காரணம். நாங்கள் சமூக ஊடகங்களின் வாயிலாக இது என்ன நிலைப்பாடு, ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்பது என்ன நிலைப்பாடு? 2 பேருக்கு ஒன்றா தானே இருக்கணும். அவர் விளையாட்டு வீரர்னா இவரு விளையாட்டு வீரர் தானே. இவருக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு. அதே போல அது கூட முறையில்லை. அது எல்லா தரப்பு மக்களுடைய அந்த குரல் எழும்பியதன் காரணமாகத்தான் அந்த தொகை கிடைத்ததை ஒழிய மற்றபடி இந்த அரசுக்கு உண்மையிலேயே இந்த சிறுபான்மை சமூகத்தின் மீது கரிசனம் இருந்திருந்தால் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? அவர்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளாதார மாற்றத்தை செய்யணும். அதிகாரிகள்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு 3 வருஷத்தில் செய்திருக்கிறீங்களான்னு கேட்டனா எங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு அரசு, சமூக நீதி அரசு? நாங்கள் எல்லாரையும் சரியா பார்க்கிறோம் என்று சொல்கிறார்களே, நீங்கள் முஸ்லீம் சமூகத்திற்காக செய்த சாதனை இது என்று ஒன்றையும் கூட ஸ்டாலின் அரசால் சொல்ல முடியாத அளவிற்கு அத்தனை இதை வாக்களித்து விட்டோமே என்கிற நிலையில் இன்றைக்கு முஸ்லீம்கள் அமைதியாக, முஸ்லீம்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. எந்த குரலையும் இதுவரை எழும்ப விடாத அளவிற்குத்தான் இங்கே காவல்துறையினுடைய நடவடிக்கை இருக்கிறது. இங்கே இருக்கிற அரசாங்கம் முழுவதும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் கையில் இருக்குதாங்கிற சந்தேகமே வருது. அவர் ஒன்றை சொல்லுகிறார், இங்கே ஒன்றை நடக்கிறது என்கின்ற அளவிற்கு அத்தனையிலும் தோல்வி. ஆனால் ஒன்றில் மட்டும் வெற்றி. அறிக்கை மட்டும் உடனே அறிக்கை வந்துடும், உடனே ட்விட்டரில் வாழ்த்து வந்துவிடும். நல்ல அற்புதமான வார்த்தைகளை கொண்டு, யாரோ எழுதி கொடுக்குற வார்த்தைகளை கொண்டு பேசுவதை தவிர இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, குறிப்பாக சிறுபான்மை முஸ்லீம்களுக்காக ஒன்றையும் செய்யவில்லை என்பதுதான் இப்பொழுது முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க தேர்தல் சமயங்களில் மட்டும் அந்த ஓட்டுக்காக மட்டும் ஆதரவுக்காக பேசுகிறாங்க, அப்போ மட்டும் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பொதுவாகவே பார்த்தா, அரசியல் களத்திலே பொதுவாகவே பார்த்தா 1% 2% ஓட்டு உடைய கட்சிகளோட ஆதரவு கூட எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத பெரிய கட்சிகள்லாம் சொல்லிக்கிறாங்க. இந்த கட்சியோட ஆதரவு இருக்குது, இந்த கட்சியோட ஆதரவு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இஸ்லாமிய கட்சிகள்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட 2011 சென்சஸ் படியே 6% வாக்குகள் கொண்ட கட்சிகளாக தான் இருக்குது. அப்படின்னும் போது இந்த கட்சியோட பலம் எங்களுக்கு இருக்கு பாருங்க அப்படின்றத முன்னிலைப்படுத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை எந்த நிலைப்பாடாக நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் சொன்னது போல, சகோதரி சொன்னது மாதிரி 1% வாக்கு இருக்கிற அந்த கட்சிகளோ அல்லது அந்த சமூகங்கள் கூட எங்கள் கூட இருக்கிறது என்று சொல்வதில் பெருமை கொள்கிறவர்கள் ஏறத்தாழ 6% வாக்குகளை மொத்தமாக முஸ்லீம் சமூக வாக்குகளை பெற்றிருக்கிற இந்த முஸ்லீம்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு கூட இன்றைக்கு அவர்கள் கூச்சப்படுகிற நிலையை தான் பாருங்க. அப்போ இது என்ன? இது ஒரு விதமான அவங்க டேலி பண்றாங்க. அதாவது இங்க ஒரு அப்பீசிங் மென்டாலிட்டி கூட இல்லை, ஒரு காம்ப்ரமைஸ் மென்டாலிட்டி. அப்படியே அவங்கள சமாளம், நீங்க ரொம்ப பேசிடாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், பிஜேபி வந்துடும், ஏதாவது ஒன்று சொன்னா உடனே பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துவிடும் என்று சொல்லி பிஜேபி அச்சத்தை காட்டி எவ்வாறு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அல்லது அவர்கள் நினைக்கிற சமூகத்துடைய வாக்குகளை வாங்குவது என்பதை தாண்டி நான் சொல்றேங்க, தமிழ்நாட்டில் அதாவது பிஜேபிக்கும், அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி என்பது தேர்தல் அளவில் ஒன்றுமே கிடையாது, தேர்தல் அளவில் ஒன்றும் இல்லை.
இங்கே அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் இங்கே போட்டி என்பது தமிழ்நாட்டுடைய நரேட்டிவ். அதை கூட சொல்வதற்கு தமிழக முதல்வர் இங்கே தயாராக ஒன்றுமே இல்லாத நிழல் எதிரிகளாக இருக்கக்கூடிய பாஜகவை போய் அவர்கள் தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க என்பது போல ஒரு பிரம்மாண்டத்தை கிளப்பி எல்லாரையும் ஒரு கன்சால்டேட் பண்ணுற நிலையில் இருக்கிறது. அந்த சூழலிலும் கூட முஸ்லீம்களோடு அவர்கள் இந்த வெற்றிக்கு அல்லது இந்த சூழலுக்கு காரணம் முஸ்லீம்கள் தான் என்று சொல்லுவதற்கு கூட தயங்குகிற ஒரு நிலையை நமக்கு எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் காஷிமாவுக்கு வெறும் வாழ்த்தும், அதே போல் குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசும் என்பதை நம்ம அதில் வந்து பார்க்க முடியும். இப்போ பாஜக பேரை சொல்லி இஸ்லாமிய கட்சிகளை வந்து ஒரு இதிலேயே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க. தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐனும் போது சமீபத்தில் கூட ராகுல் காந்தி வந்து சம்பல் பகுதியில் உள்ளே போகிறதுக்கு மறுக்கப்பட்டப்போ அதற்காக குரல் கொடுத்துருக்கீங்க உங்கள் சைட்லேருந்து. அப்படின்னும் போது தேசிய அளவில் காங்கிரஸுக்கு உங்களுக்கான குரல்ன்றது இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாங்கள் வந்து பாஜக என்பது மிக ஆபத்தான தங்க பரிவாரம் இந்த நாட்டில் வீழ்த்தப்பட வேண்டும். அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய எதிரிகளை அவர்கள் விரிவாக்கி கொண்டே செல்கிறார்கள். 5M என்று சொல்லுகிறார்கள். எங்களது எதிரி என்பது முஸ்லீம்ஸ், மிஷனரிஸ், மார்க்சிஸ்ட், மெக்கானிஸ்ட் அண்ட் மெட்டீரியலிஸ்ட் என்கிற 5 பேர் தான் எங்களுடைய எதிரிகள் என்று சொல்லி இந்த நாட்டில் வாழுகிற சொந்த சமூக மக்களையே இன்றைக்கு எதிரிகளாக கட்டமைத்து கொண்டு போகிற ஒரு சூழல், ஒரு மதவாத அபாயம் இருக்கிறது. இந்த மதவாத அபாயத்தை முதலில் எதிர்கொள்வதும் மதவாத அபாயத்தை முதலில் புரிந்து கொண்டதும் எஸ்டிபி தான். முதலில் புரிந்து கொண்டு நாங்கள் ஆரம்பத்தில் இந்த இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு, இந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்கு மிக ஆபத்தானவர்கள் இவர்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே சட்டம், ஒரே நாடு ஒரே உணவு என்று சொல்வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு மட்டும் எதிரானதல்ல, இந்தியாவினுடைய அந்த மொத்த சமூக நிலைக்கு எதிரானது என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம். எனவே பாஜக வீழ்த்தப்பட வேண்டும். ஆனால் அதே நேரம் மதச்சார்பற்ற கட்சிகளாக இன்றைக்கு செயல்படுகிற இந்தியா கூட்டணி அதை வீழ்த்துகிற ஒரு இடத்துல அது வந்து இருக்கிறதா, அந்த தகுதியோடு தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறதா? மகாராஷ்டிரா தேர்தல் எவ்வளவு முக்கியமான தேர்தல். மகாராஷ்டிரா தேர்தலில் தோற்றுவிட்டு நாங்கள் தோற்றுவிட்டோம் என்பதை ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்வதில் மட்டும் என்ன இருக்குது? இன்றைக்கி எவ்வளவு தீவிரமாக இன்றைக்கு மதவாதம் வளர்ந்து நிற்கிற, இன்றைக்கு சொந்த நாட்டு மக்களையே குறிவைக்கிற சூழலில் எந்த அளவிற்கு மதச்சார்பற்ற கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும்? எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும். அப்படி ஒருங்கிணைப்பதில் நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சுட்டி கொண்டே எல்லாரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே அரசியல் கட்சி எஸ்டிபியாக தான் இருக்க முடியும். அதனால தான் எங்கள் நாட்டில் சொல்கிறோம், மதவாதத்தை வீழ்த்துவதற்கு எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும். அதில் நமக்கு எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம், நமக்கு அதில் வந்து எந்த விதமான கண்டிஷனும் வேண்டாம், எல்லாரும் ஒருங்கிணையும். அதில் வந்து ஓட்டு வச்சிருக்கிற அரசியல் கட்சிகளை மட்டும் இந்தியா கூட்டணியில் சேர்க்கிறதும், யாரை வந்து அவர்கள் எதிரிகளாக கட்டமைக்கிறார்கள் அந்த சிறுபான்மை மக்களை புறக்கணிப்பது என்பதும், இந்தியா கூட்டணியில் ஓய்சிக்கு சீட்டு கொடுத்தா என்ன ஆகிடப்போகுது, இந்தியா கூட்டணியில் எஸ்டிபி போன்றவர்களை இணைத்து கொண்டால் என்ன ஆகிடப்போகுது, அதெல்லாம் உனக்கு ஒருங்கிணைக்க மாட்டோம். நாங்கள் முஸ்லீம்களை ஒருங்கிணைத்து கொண்டு உங்களுக்காக நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக நாங்கள் குரல் எழுப்போம் என்பது என்ன மனநிலை என்று நாங்கள் கேட்கிறோம். அதற்கு கூட வெறும் வாக்குகள் வேண்டும், ஆனால் நீங்கள் வேண்டாம், உங்களை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே நாங்கள் பார்க்கிறோம். பாஜக வந்துடும், நீங்கள் அதனால் அமைதியாக இருங்க, உங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் என்ற நிலையில் அதை சுட்டி காட்டிக்கொண்டு மதச்சார்பற்ற கட்சிகளுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகிறோம். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் சொல்கிறோம், பாஜகங்கிற தமிழ்நாட்டில் தேர்தல் அளவில் அவர்கள் ஒன்றுமில்லை. எனவே அதை காட்டி சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் என்ன உரிமையை வழங்கினீர்கள்? ஒரு புள்ளி விவரம் இருக்கிறது. இந்தியா சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியில தான், அதாவது மக்களவையில் முஸ்லீம்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், ராஜ்யசபாவில் மக்களவையில் லோக்சபாவில் முஸ்லீம்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது அல்லாமல் ஒரு திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூட இதுவரை முஸ்லீம்களின் சார்பில் திமுகவிலிருந்து பாராளுமன்றத்திற்கு செல்லவில்லை, மக்களவைக்கு செல்லவில்லை, தேர்தலில் போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்று சேரவில்லை. மாறாக அதிமுகவில் இருந்து தான் அண்ணன் அன்வராஜா அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்கின்ற புள்ளி நமக்கு எதை காட்டுகிறது? இப்படியே சொல்லி 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 மதச்சிறுபான்மையினரை ஒதுக்கி வைத்துவிட்டு அவருடைய வாக்குகளை ஃபுல்லாக மொத்தமாக அள்ளுகிற இந்த மனநிலை ஆபத்தானது என்று சொல்கிறேன். எனவே மதவாதத்தை வீழ்த்துவதற்கு மதச்சார்பற்ற சக்திகளுக்கு நல்ல திட்டம் வேண்டும், அதே நேரம் நல்ல மனசும் வேணும், அவங்கள கூடவே சேர்த்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு மனசு வேணும். அது இங்கே இருக்கிற மதச்சார்பற்ற கட்சிகள்கிட்ட இல்லை என்பதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். அதுதான் எங்களது தேசிய அளவிலான எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. திமுக இப்படி இஸ்லாமியர்கள் கட்சிகளுக்காக குரல் கொடுக்கலன்றது தான் உண்மைன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படின்னும் போது இஸ்லாமிய தூதர்களே வந்து இறை தூதர்களே வந்து சொன்னாலும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க முஸ்லீம்ஸு, எங்களுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நாதாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்கிறாரு. அவருக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அது அவருக்குன்னு இல்லை, பொதுவாக இருக்கிற அந்த சூழலை பொறுத்தவரை திமுக முழுக்க முழுக்க திமுக முஸ்லீம்களுடைய வாக்குகளை பெறுகிறது. ஆனால் அந்த பாஜக பயத்தை அப்படியே ஊதி ஊதி பெருக்கி அவங்கள்ட்ட வாக்குகளை வாங்குகிறார்கள். அதை அவர் வந்து சுட்டி காட்டுகிறார். பொதுவான ஒரு விஷயம் என்ன கேட்டோம்னா, பாஜகங்கிறது ஒன்றுமே இல்லை, ஆனால் அதே நேரம் முஸ்லீம்களுடைய வாக்குகள் திரட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு தேவை வந்து இருக்கிறது. அந்த தேவையில் ஏன் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு ஒரு காத்திரமாக இல்லை என்கிற
ஒரு ஆதங்கத்தை, கோபத்தை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வெளிப்படுத்திய வார்த்தைகள் தவறாக இருக்கலாம். இறை தூதர் போன்ற வார்த்தைகள் என்பது அது தவறானது. அது வந்து இங்கே இருக்கிற எந்த முஸ்லீம்களும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வார்த்தையை வந்து சொல்லி, ஆனால் அதே நேரம் நாங்களும் அது மாதிரி தான் போராடிட்டு இருக்கோம். நீங்கள் திமுக ஏன் ஒரு சார்பாக போகிறீங்க? அப்படி வந்து அதிமுகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக திமுக என்கிற இரு துருவங்கள் தான் தமிழ்நாட்டை வளர்த்ததைப் போல முஸ்லீம் சமூகத்திற்கும் செய்திருக்கிறது. பாஜகவோடு கூட்டணி இல்லை என்கின்ற நிலை வந்ததுக்கு அப்புறமும் மீண்டும் மீண்டும் அதிமுகவை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக திமுக என்கிற நரேட்டிவ் தான் இந்த தமிழ்நாட்டிற்கும் நல்லது, சிறுபான்மை மக்களுக்கும் நல்லது என்கிற போராட்டத்தில் நாங்களும் சேர்ந்து இங்கு பங்களித்து கொண்டிருக்கிறோம். அதில் அதை ஒரு உணர்வுபூர்வமாக அண்ணன் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதாக நான் கருதுகிறேன். இப்போ நீங்கள் இது சொல்லிட்டீங்க, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் ஒரு கூற்று வைக்கிறாரு. இன்னும் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தது என்னன்னா, 2024 தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழந்ததுக்கு காரணம் வந்து எஸ்டிபிஐ போன்ற ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டியோட கூட்டணி வச்சது காரணம் தான், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதற்கு உங்களோட பதில்? அப்போ ஏற்கனவே அவங்க கூடலாம் இருந்து மட்டும் டெபாசிட் வாங்கிட்டாங்களாமா? 2019 வந்து வாங்கிட்டாங்களாமா? நான் வந்து அண்ணாமலையினுடைய ஒரு கோரிக்கையை, அவர் ஒரு விரக்தியடைந்த அரசியல்வாதிங்க. இன்றைக்கி நடந்துட்டு இருக்க விஷயம் தெரியுமில்ல, அரசியலில் ஜனநாயக கருத்துக்களை பேசுகிறதும் மக்களை ஒரு மாஸ் மொபிலைசேஷன் பண்ணுறதும் அது சரியோ தவறோ அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு தலைவருக்கு இருக்குது. எனக்கு நானே சவுக்கடி எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வது எந்த வகையில் செருப்பே போட மாட்டேன். யாருக்கு அதனால் எந்த நஷ்டம்? இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு மக்களை திரட்டுவதும் போராடுவதும் மாற்றத்தை உருவாக்கும். இதனால 75 வருஷ வரலாற்றில் நடந்திருக்கிற விஷயம். அதை விட்டுட்டு மக்களை திசை திருப்பி பார்க்குற காரணம் என்ன? இங்கே திமுக அதிமுக என்கிற அந்த இடத்திற்கு வந்து இப்போ தமிழ்நாட்டு வந்து வந்திருக்கு. ஒரு நேரத்தில் திமுக பாஜகங்கிறத கொண்டு வரதுக்கு இவர் நிறைய கோமாளி கூத்தெல்லாம் பண்ணார். இப்போ அந்த கோமாளி கூத்தெல்லாம் இப்போ வந்து எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆன பின்னால் எப்படி திமுக அதிமுகங்கிற ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ரெண்டு பேரும் அறிக்கையிலும் அதே போல் சட்டமன்றத்திலும் நடத்துகிற அதன் மூலமாக மீடியாவில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிது, மக்கள் பேச தொடங்குறாங்களே, அதிலிருந்து எப்படி நான் வந்து அதில் என்னுடைய அண்ணாமலைங்கிறது அந்த இதை நோக்கி திருப்புவது என்கிற குரலிவித்த நடவடிக்கை தான் இது. அதனால் குரலிவித்தக்காரருக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு இது பதில் சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வரைக்கும் அரசியலில் ஒரு உருப்படியான கருத்தை கூட அவர் இது வரைக்கும் சொன்னது, ஒரு கருத்தை கூட சொன்னதில்லை. எனவே அவர் டெபாசிட் இழக்க அதிமுக காரணம்னு சொன்னால் எதற்கு நீங்கள் அதிமுக பற்றி பேசி இருக்கிறீங்க? அதிமுக உங்களை வேண்டாம் என்று சொல்லிவிட்ட பின்னாலும் கூட அதை பற்றி பேச வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? யாருடைய முதுகிலும் ஏறாமல் இவர்கள் 4 இடத்துல ஜெயிச்சிருக்க முடியுமா? 4 எம்எல்ஏக்களாக இவர் ஆகியிருக்க முடியுமா? தனியாக நின்று மட்டும் இந்த கடந்த 2024 தேர்தலில் மோடி எங்களோடு இருக்கிறார் என்று வீடு விட போனீங்கன்னா என்ன மாற்றம் நடந்தது? ஒன்று நடக்கல. விரக்தி அடைந்து லண்டனுக்கு போன தவிர அவர் நடக்கிற. எனவே குரலி வித்தைக்காரர்களுக்கெல்லாம் அரசியலில் இடம் இல்லை. அதை விட்டுட்டு உண்மையிலே மக்களுக்காக பேசுகிறவங்களை பற்றி நம்ம பேசலாம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதிக அளவில் இஸ்லாமியர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் வந்து கிடைக்கலன்றது சொல்லியிருந்தீங்க. அரசு அதிகாரிகளே பெரும்பாலும் இந்துத்துவ மனப்பான்மை உள்ளவர்கள் தான் இருக்காங்க. நீதித்துறையில் கூட நிறைய பேர் இருக்காங்க. சமீப காலங்களில் வர அந்த நீதியரசர்களோட தீர்ப்பு கூட இந்த மனப்பான்மையை பெரிதளவில் காட்டுது, பிரதிபலிக்குது. அப்படின்னும் போது இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து அதிகமான பிரதிநிதித்துவம் அங்கே இல்லையோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது தொடர்பாக உங்களோட கருத்து? இது நியாயமான விஷயம். இது வந்து மதச்சார்பற்ற சக்திகளுடைய தோல்வி. மதச்சார்பற்ற சக்தியுடைய தோல்வி என்னன்னு சொல்லி கேட்டோன்னா, நியாயப்படி இன்றைக்கு வந்து சேகர் குப்தா இதில் உத்தரப்பிரதேசத்தினுடைய அலகாபாத்தினுடைய நீதிபதி சொல்லியிருக்கிறது, பெரும்பான்மை அடிப்படையில் தான் இனி இந்தியா தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் பெரும்பான்மை மக்களுக்கு சாதகமாக தான் இந்தியா இருக்கும் என்கின்ற நிலையை நோக்கி இன்றைக்கு அதை நகர்த்துகிறார்கள். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நாடாளுமன்றத்திலும் அரசு அதிகாரத்திலும் அந்தந்த சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்து இந்த மாதிரி நேரத்தில் குரல் எழுப்ப முடியும் இல்லை. ஆனால் இங்கே என்ன நடக்குது? காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ நீங்கள் பேசாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இவர்களும் பேச இயலவில்லை, அவர்களும் எதுவும் பேசுறதில்லை. எவ்வளவு விஷயங்கள் நடந்தது. அதானி விஷயமா இருக்கட்டும், அதே போல் சிறுபான்மை மக்களுக்காக நடத்தப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ தாக்குதல்கள் நடந்து கொண்டு என்ன மதச்சார்பற்ற சக்திகள் என்ன செஞ்சாங்க? உலகத்தில் இனக்கலவரம் நடந்து கொண்டிருக்கிற நாடுகளிலே கூட ஒரு மனிதனை நிற்க வச்சு அடித்து கொண்ட வரலாறு கிடையாது. இந்தியாவில் 36 பேரை மாட்டிறைச்சியின் பேரால் நடு ரோட்டில் வச்சும் வீட்டில் வச்சும் அடித்து கொள்கிற ஒரு கொடூரமான தேசமாக இப்பொழுது இந்தியா இருக்கிறதா இல்லையா? இதை எதிர்த்து மதச்சார்பற்ற கட்சிகள் என்ன செஞ்சாங்க என்று சொன்னால் ஒன்றுமில்லை. அதுதான் இன்றைக்கு அதிகார வர்க்கத்திலும் நீதிமன்றங்களிலும் அதுபோல சட்டமன்ற பாராளுமன்றங்களிலும் இன்றைக்கு ஒரு பெரும்பான்மை வாதம் உயர்ந்து இருப்பதற்கு மதச்சார்பற்ற சக்தியுடைய தோல்விதான் காரணம். உரிய அடிப்படையில் சதவீத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அவளுக்கு வழங்கியிருக்க வேண்டும். எஸ்டிபி அதனால தான் சொல்லி காட்டுறோம், நாங்கள் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். சதவிகித அடிப்படையில் அந்தந்த சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகாரத்தை வழங்குங்கள் என்று சொல்லுகிறோம். தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது? 10 உறுப்பினர்கள் 10 முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுத்த திமுக இப்போ 6 பேருக்கு தான் சீட்டு கொடுக்குறது. கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுடைய எதிர்ப்பிற்கு பயந்து, பாஜக எது கேட்டாலும் உடனே நடந்துருதுங்க.
ஆனால் முஸ்லீம்கள் கேட்டால் நடக்கிறது இல்லை. அண்ணா வேல்முருகன் நான் சொல்லலையா, சட்டமன்றத்தில் பேசலையா? இப்போ சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுடைய கைகளில் ஆட்சி இல்லை, அது வந்து இந்துத்துவ சிந்தனை கொண்ட அதிகாரியுடைய கரங்களில் தான் இருக்குது. வானதி சீனிவாசன் ஒன்று கேட்டால் உடனே நடந்துருது, நயினார் நாகேந்திரன் கேட்டால் நடந்துருது, அண்ணன் வேல்முருகன் கேட்டால் எது நடக்கிறது இல்லைன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார. தமிழக அரசு இதுக்கு பதில் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இல்லை. அப்படி ஒரு மனநிலையில் அவர்கள் பாஜகவை ஒரு பக்கம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்களோ ஒழிய மக்களையும் தனக்கு வாக்களித்தவர்களையும் இன்றைக்கு கைவிட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை. எனவே நீங்கள் சொன்னது போல அதிகார வர்க்கத்திலும் அதே போல் இந்த சட்டமன்ற நாடாளுமன்றங்களிலும் இந்த சிந்தனை இன்றைக்கு உயர்ந்து வருகிறது. அது மிக ஆபத்தானது. ஒரு மதச்சார்பற்ற சக்திகளுடைய உயர்வு மட்டும்தான் அதுக்கு காரணமாக இருக்க முடியும். வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்ன செய்ய முடியும்னு திமுகவுடைய ராஜா கேட்குறாங்க. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, நாங்கள் எவ்வளவோ எதிர்த்து விட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு முஸ்லீம்களை கை கழுவி விடுவது எந்த வகையில் நியாயம்? ஒரே நாடு ஒரே சட்டம், என்னங்க பண்ணுறது, அவன் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க என்று சொல்லுவதன் மூலமாக எதை சொல்ல வருகிறீர்கள்? வேறு வழி இல்லை, அவன் சொல்கிற மாதிரி கேட்டுக்கொள்வோம் என்று சொல்லுவது தவறான ஒன்று என்று சொல்கிறோம். இது ஒரு ஆபத்தான சமிக்சை. சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு மோசமான சூழல் இருந்ததில்லை. அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும். ஜனநாயகம், மதச்சார்பின்மை என்பதை வலுவாக பிடிப்பதன் மூலமாக தான் இதில் மாற்றம் வர முடியும். அதை விட்டுட்டு ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா, ஹார்டு ஹிந்துத்துவா என்று விவாதம் நடத்துறதுல எந்த அர்த்தமும் இல்லை. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா கூட திமுக தரப்புல நாங்கள் எவ்வளோ குரல் கொடுத்து பார்த்துட்டோம் இல்லைன்னு சொன்னாங்க. திமுக தரப்புல குரல் கொடுக்கப்படுதுன்றது சரி, அதிமுக தரப்புல இருந்து இது தொடர்பாக எந்த விதமான எதிர்ப்பு ஆதரவு இந்த மாதிரி வலுவான கருத்துக்களையும் முன்வைக்கலன்னும் போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக முதல்ல இன்னைக்கு வரைக்கும் திமுகவிலிருந்து வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக அவர்கள் ஒரு அறிக்கை கூட எதுவும் தரவே இல்லை. நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புகிறார். அதனால் அதிமுக தான் தமிழ்நாட்டில் முதல்ல வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக இது ஆபத்தானது என்று குரல் எழுப்பது அதிமுக. தன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டு எந்த அளவிற்கு வலுவாக குரல் எழுப்ப வேண்டுமோ அதை வலுவாக குரல் எழுப்ப. நாம் இப்போ கேள்வி எழுப்ப வேண்டிய விஷயம் என்னென்னா, திமுக ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயத்திலையும் குரல் எழுப்புவதாக காட்டிக்கொள்கிறது, ஆனால் அதில் எந்த ரிசல்ட்டும் இல்லையே. நீங்கள் NIA UAPA என்கிற சட்டம் இதே மோடியினுடைய கடந்த டேர்மில் வரும் பொழுது அண்ணன் ராசா அவர்கள் கொடுத்த பேட்டி நியூஸ் மினிட்டினுடைய இதெல்லாம் வெளிவந்தது. அந்த NIA UAPA சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்காமல், அதாவது ஆதரவாக வாக்களிப்பது ஃபுல்லாக BJP MPக்கள் ஆதரவாக வாக்களித்தாங்க. அதற்கு எதிராக வாக்களிக்காமல் புறக்கணிப்பு செய்த, வெளிநடப்பு செய்த கட்சிகள் திமுக போன்ற கட்சிகள். அப்போ அவர்கிட்ட நியூஸ் மினிட்டில் பேட்டி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் NIA UAPA சட்டத்துக்கு எதிராக வாக்களிக்கவில்லை என்று கேட்ட பொழுது அண்ணன் ராசா சொல்லி காட்டினார், இல்லை நாங்கள் எதிராக வாக்களித்திருந்தால் பாஜக தீவிரவாதத்திற்கு ஆதரவாக திமுக இருக்கிறது என்று சொல்லிவிடும் என்கின்ற அச்சத்தினால் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். இவங்களே அவரே சொல்லிட்டார். இதுதான் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இருக்குது என்னிடத்தில், அதில் ஆதாரப்பூர்வமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் வெளிப்படையாக எதிர்த்திருக்கணும். அது என்ன, நாங்கள் எதிர்த்தோன்னு சொன்னால் எங்களை தீவிரவாதத்துக்கு ஆதரவாக முத்திரை குத்தி விடுவார்கள் என்கிற இந்த பக்கமும் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவது என்று சொல்லுகிற நிலைப்பாடு தான் திமுக நிலைப்பாடுங்கிறோம். வக்ஃபில் பயங்கரமாக பேசுகிற மாதிரி பேசுகிறது, கடைசியில் பார்த்தா இல்லை எங்களால் முடியலைங்க, நாங்கள் என்னவோ சொல்லி பார்த்தோம் நடக்கலை என்று சொல்வதற்காக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினோம். அதுக்காக நாங்கள் 40 MPக்கள் அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் போனீங்கன்னா வலுவாக நாங்கள் சொல்கிறோங்கிறத வலுவாக சொல்லணும்ல. அப்படி எதையுமே சொல்லாமல் இடையில பாதியாக நடுக்கடலில் இறக்கி விடுகிற ஒரு அரசாக நிலைப்பாடாகத்தான் இந்த நிலைப்பாடு இருக்குது. ஒன்று முழு கிணறு தாண்டணும், அரை கிணறு தாண்டினா நடுவில் விழுந்துடும், ஆழத்தில் விழுந்துடும். நடுவில் கொண்டு போய் சிறுபான்மை மக்களை அடகு வைக்கிற ஒரு நிலை தான் திமுகவுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதுதான் இந்த விஷயங்களில் வெளிப்படுகிறது. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அது என்ன, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஒரு குரல் எழுப்புனா தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்படி ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் வருது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தாடி வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு அவர் பணி நீக்கம் செஞ்சாங்க. அப்படின்னும் போது அப்போ ஏன் இது ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க? இது தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்காக உங்கள் தரப்புலேருந்து என்ன குரல்கள் அந்த அளவுக்கு வலுத்திருக்கு அப்படின்னு? நான் கடுமையான குரலை நாங்கள் எழுப்பியிருக்கோம். அதாவது என்னென்னா, பொய்யை காட்டிலும் அரை உண்மை ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு அரை உண்மையை சொல்லியே அப்படி நம்மளை நகர்த்திட்டு இருக்காங்க. நீங்களே ஞாபகப்படுத்துறீங்க தாடியுடைய விவகாரம். தாடி விவகாரம் ஒரு இடத்துல மட்டும் இல்லை. சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அவர்கள் அரசு பணிகளில் ஏற வேண்டும் நாங்கள் சொல்கிறோம், அதுக்காக இடஒதுக்கீட்டை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி ஏறுகிற இளைஞர்களை எதுவுமே இல்லாமல் அவங்களை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணுகிற நடவடிக்கைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த தாடி எக்ஸாம்பிள். இவர் நீதிமன்றத்தில் போய் போராடி இருக்கிறார். நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி அது உரிமைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமும் போய் நீங்கள் அப்பீல் போகிறீங்கன்னா எவ்வளவு ஆபத்தானது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் முஸ்லீம் இளைஞர்கள் பலரும் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் NIA UAPA கேஸில் தான் இருக்கிறாங்க. அதுவெல்லாம் தமிழ்நாட்டு காவல்துறை போடுற வழக்கு தானே. நீங்கள் வழக்கு போட போய் தானே
ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகிட்ட பேசினா என்ன சொல்கிறாங்க, நாங்களாங்க சொல்கிறோம் தமிழ்நாடு அரசு வழக்கு போடுது, நாங்கள் வந்து அவங்கள கேஸை டேக் ஓவர் பண்ணுறோம், ஏன் அவங்க வழக்கு போடுறாங்கன்னு கேட்குறான். அப்போ நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த முஸ்லீம் சமூகத்தை நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னா, மொத்தமாகவே இவர்கள் அந்த பாஜகவினுடைய அந்த நரேட்டிவ் இருக்குது, அது பாதிக்கவும் கூடாது. அவங்களுக்கு வந்து எந்த மனசில் எந்த இதுவும் வரக்கூடாது. ஏன்னா 25ஆம் தேதி வாஜ்பாய் ஒரு மனிதநேய பண்பாளர், அப்படி அதற்கான உதாரணம் சிலர் உண்மையிலே வாஜ்பாய் மனிதநேய பண்பாளராக அமெரிக்காவில் போய் இறங்கும் பொழுது ஒரு தீவில் வந்து அழகாக சொல்லி காட்டுறார், இன்றைக்கு நமக்கு மெஜாரிட்டி இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் மெஜாரிட்டி வரும் பொழுது இந்தியா இந்துத்துவ நாடாக மாறும் என்று அந்த தீவில் போய் பேசினார். அதை எப்படி தமிழக முதல்வர் நியாயப்படுத்துகிறார்? ஒரு இடத்துல அவரை வந்து மனிதநேய பண்பாளர்னு சொல்லிடுறாரு, அவர் தான் ஜனநாயக மதச்சார்பற்ற இதனுடைய அடையாளம்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நேற்று மன்மோகன் சிங் அவர்கள் இறந்து போயிருக்கார், அவருக்கும் அதே ஸ்டேட்மெண்ட், ஒரே ஸ்டேட்மெண்ட்டு தான். அங்கே வாஜ்பாய், இந்த பக்கம் மன்மோகன் சிங். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கிறது? வாஜ்பாயை போய் வந்து மதச்சார்பற்றவாதின்னு சொல்வதற்கு யாராவது தயாராவார்களா? ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி என்று சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே ராஜ்நாத் சிங் அழைச்சி வந்து தான் ராஜ்நாத் சிங் அங்கே இருக்கிற கூட்டத்தில் நல்லவர், ராஜ்நாத் சிங் நல்லவர்னு எப்படி இவருக்கு தெரியும்? அந்த குஜராத்தில் நடந்த கலவரத்தை பார்த்து கொண்டு மௌனியாக இருந்தவர் தானே வாஜ்பாய். எந்த முகத்தை வைத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு செல்வேன் என்று சொன்னாரே தவிர மோடியை நிறுத்து என்று சொல்லுகிற அதிகாரத்தில் இருந்து அவர் நிறுத்தினாரா? இல்லையே. 2200 பேருடைய கொலைகளுக்கு காரணமானது இதெல்லாம் வந்து நம்முடைய முதல்வருக்கு வரவே மாட்டேன். அமரன் திரைப்படம் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அமரன் திரைப்படத்தை பார்த்து நான் கண் கலங்கினேன் என்று சொல்கிறார். என்ன வரலாறு இவருக்கு தெரிகிறது? காஷ்மீரில் அரை விதவைகள் என்கின்ற 1.5 லட்சம் விதவைகள் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை அவர் நினைச்சு பார்க்க வேண்டாமா? தன்னுடைய குடும்பம் அந்த திரைப்படத்தை எடுத்தது, தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற கமல் வந்து அந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாருங்கிற காரணத்துக்காக இந்த அளவிற்கு அதற்கு விளம்பர தூதராக மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வாழ்கிற முஸ்லீம்களை நீங்கள் மதிக்கிறீர்கள், எந்த அளவிற்கு மதச்சார்பின்மை கொள்கை உங்களுக்கு தெரிகிறது, இப்படி 1000 கேள்விகள் இருக்கிறது. எல்லாத்தையும் பாஜக எதிர்ப்புங்கிறத அப்படி போட்டு அப்படி பேஸ்ட் போட்டு மூடிடலாம்னு நினச்சா அதற்கான இடம் இது இல்லை. இந்த தேர்தலும் அதற்கான தேர்தல் இல்லை. மக்கள் ரொம்ப தெளிவாக விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. திமுக முஸ்லீம்களை அப்படி தாஜா பண்ணிக்கிட்டு அப்படி சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும், அது போதும். மற்றபடி அவங்களுக்கு உரிமை தரக்கூடாது, எதையும் தரக்கூடாது. காத்திரமான எந்த பொருளாதார திட்டங்கள்லையும் அவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒருவேளை இந்த முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகிருக்கு, ஒவ்வொரு இதோட கூட்டணியில் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த வலுவில் இன்மை அப்படின்ற ஒரு தன்மை இருக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? அது அப்படி பார்த்தாலுமே வாக்குகள் முழுவதும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கட்சிகள், பெரும்பான்மையான கட்சிகள் உங்களுடைய கூட்டணி, அந்த கூட்டணி கட்சிகளுக்கே ஒன்றும் இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சிகளுக்காவது நீங்கள் ஏதாவது செய்திருக்கீங்களான்னு கேட்டால் அது கூட செய்யலையே. அவள் ஸ்கேட்டர்டாக இருக்கிறதுங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறது, ஆனால் வாக்குகள் ஸ்கேட்டர்டாக இல்லை. உங்களுக்கு குரல் ஒன்றும் அதுக்காக, அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் வாழுகிற மக்கள் வந்து, அதாவது மனுவே இப்போ அவங்கள்ட்ட வந்து தேவையில்லை. அவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க? சென்னையில் வந்து புயல் வரும்போது, வெள்ளம் வரும்போது சிரிச்சிட்டு இருந்தாங்களா? எப்படி இந்த அதிகாரிகள் என்ன தகவலை நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் கொண்டு போய் சேர்க்குறாங்க? அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னே தெரியல. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? அத்தனை பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லாவற்றையும் ஒன்றை போட்டு மறைப்பதும், இன்னும் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த பழியை வந்து சிறுபான்மை மக்கள் மீதும் போடுவதுன்னு ஆபத்தான. நீங்கள் பிரிஞ்சிருக்க தான் காரணம், நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது தான் காரணம் என்று சொன்னால் வேறு எந்த சமூகத்திலையும் இந்த மாதிரி கட்சிகள் உருவாகவில்லையா? இத்தனை கட்சிகள் இருக்கிறது, இத்தனை அமைப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது என்று அர்த்தம். அவ்வளோ பிரச்சனை இருக்குது. 1000 பூக்கள் மலரட்டும் என்று மாவோ ஏன் சொன்னார்? அப்போ அவ்வளவு ஜனநாயகத்தன்மையோடு இங்கே இயங்குகிறது. எல்லா சமூகத்துடைய அந்த மக்களுடைய எல்லாத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று ஏன் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? பழியை வந்து அப்படியே வந்து சிறுபான்மை மக்கள் மேலேயே போட்டுட்டு அந்த உரிமையை தருவதிலிருந்து ஏன் நீங்கள் விலக்களிக்கிறீர்கள்? அதை தான் நான் கேட்க வரோம். நீங்கள் செய்யட்டா யார் செய்ய போகிறா? திராவிட கட்சிகள் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த சிறுபான்மை சமூகத்துக்கு பிஜேபியாக வந்து செய்யாதில்லை. அப்போ உங்கள்கிட்ட தானே கேட்குற உரிமை இருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிற கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம், எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டால் கூட தர மறுப்பது என்பது என்ன வகையான அரசியல்? அதை தான் நாங்கள் கேட்க கடமைப்பட்டோம். சரி, இறுதியாக இந்த பிரதிநிதித்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது அதில் ஒரு பின்னடைவு இருக்குது இஸ்லாமிய சமுதாயத்திலேருந்து அப்படின்னும் போது 2011 கடைசியாக எடுக்கப்பட்ட அந்த சென்சஸ் பொறுத்த வரைக்கும் லிட்ரஸி ரேட்டுன்றது குறிப்பாக சிறுபான்மை சமூகத்திலே குறிப்பாக முஸ்லீம்களோட லிட்ரஸி ரேட் வந்து சராசரிக்கும் கம்மியாக இருக்கிறதா தகவல்கள் வருது. 70% சராசரினா அதுலேருந்து 68% தான் இருக்குன்ற மாதிரி வருது. இதற்காக ஒரு தேசிய கட்சியாக எஸ்டிபிஐ சார்பில் இருந்து ஏதாவது நீண்ட கால திட்டங்கள் இருக்கா? இல்லை, நிச்சயமாக. அதாவது நான் வெறும் சிறுபான்மை மக்கள் மட்டும் சொல்லலை, எல்லா சமூகத்துக்குமேனா ஒரு அரசு வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா, வெல்ஃபேர் ஒரு அரசு ஒழுங்காக இயங்க இது யார் செய்ய முடியுது? ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ தேசிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மட்டும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியாது.
இதுக்கு வந்து ஒரு லெஜிட்டிமேட் பவர் ஒன்று வேணும். அப்படின்னா ஒரு சட்டப்பூர்வமான ஒரு உரிமை என்பது வேணும். அந்த உரிமை எங்கிருந்து கிடைக்கும்? அரசிடம் இருந்தால் கிடைக்கும். அரசு எல்லாத்துக்குமே கல்வி சட்டத்தை உறுதிப்படுத்தியிருக்கு. அதாவது ரைட் டு எஜுகேஷன் என்பதை உறுதிப்படுத்தி, அந்த ரைட் டு எஜுகேஷனை உறுதிப்படுத்தியிருக்கிற அரசு அதை எந்த அளவிற்கு செய்திருக்கிறது என்று கேட்டால் செய்யலை. எனவே அதை கேட்டு பெறுகிற வகையில் ஒன்றும், இன்னொன்று இந்த சமூகத்துக்கு இடையில் அதாவது ட்ராப் அவுட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனை இருக்குது. சச்சாரனுடைய அறிக்கையிலேயே அவ்வளவு டீட்டெயில் சொல்கிறார். தமிழ்நாடு சில வகையில் முன்னேறிந்தாலும் கூட லிட்ரேசிலையும் அதே போல் ட்ராப் அவுட்ஸ்லையும் அதே போல் ஃபீமேல் லிட்ரேசிலையும் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்பதை புள்ளி விவரத்தோடு நிறைய சொல்கிறார். அது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற சிறிய சிறிய என்ஜிஓஸின் மூலமாக இந்த திட்டங்கள் வந்து இருக்குது. ஆனால் இதுக்கு அரசாங்கத்துடைய சப்போர்ட் இல்லாதனால தான் வீணாகப்படும். அரசாங்கம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தன்னால் இயலாததையும் கூட மேற்கத்திய நாடுகளைப் போல ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டோட அதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அவுட் சோர்ஸோடு அதை செய்யணும். ஆனால் அதெல்லாம் செய்யவே இல்லை. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது? அரசாங்கத்தை குளிர்விக்கிறதுக்கு ஸ்ரீபள்ளி திட்டத்தை கொண்டு வராங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு அறிவிப்போடு முடிஞ்சு போச்சு. மற்றபடி எல்லாம் NEP தான். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எப்படி புறவாசல் வழியாக நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் போகிறது வழியே, இங்கே எந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய லிட்ரேசியும் அவர்கள் வீழ்ந்திருக்கிறார்களோ அதை முன்னேற்றுவதற்கான எந்த திட்டங்களும் இந்த அரசிடம் நிச்சயமாக இல்லை. அந்த அரசை செயல்பட வைக்கிற வலுவான வேலைகளை SDP வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் போராட்டங்களின் மூலமாக குரல் எழுப்பு மூலமாக செய்கிறோம். அதே போல் தேசிய அளவில் இந்த ஆபத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களால் இயன்ற முயற்சிகளை அதில் நாங்கள் செய்துட்ருக்கிறோம். நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்து உருவாகும். ஆனால் அந்த மாற்றம் அரசாங்கத்துடைய உதவியோடு மட்டும்தான் அது சாத்தியமாகும். இப்போ சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த அந்த விஷயம், இதில் தமிழக அரசினோட நிலைப்பாடாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது தமிழக அரசு மிக மோசமானது ஒரு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி வந்து சீர்கெட்டு கிடப்பதற்கு தமிழகம் அரசு தான் இன்றைக்கு காரணம். நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் காவல் அதிகாரிகளுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்குறீங்க. சென்னையினுடைய அதிகாரத்திற்கு வந்து என்கவுண்டர், எத்தனையோ என்கவுண்டர், ஆனால் இத்தனை என்கவுண்டர்களை நடத்தியும் உங்களால் வந்து குற்றங்களை கட்டுப்படுத்த முடியலையே. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இங்கே மட்டும் இல்லை, நீதிமன்ற வாசலில் வந்து இது கொலைகள் நடக்கிறது, நீதிமன்றம் கண்டிக்கிறது. தமிழகம் முழுவதும் அன்றாடம் கொலைகள் என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. துப்பாக்கி கலாச்சாரம், திருப்பூரில் ஒருத்தர் துப்பாக்கி கலாச்சாரத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா எப்படி கடக்குறீங்க? சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு மாநில அரசினுடைய கைகளில் இருக்கிற முதல் விஷயம். அதை தமிழக முதல்வர் தான் கையில் வச்சிருக்கிறார். ஏன் நீங்கள் அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்த, ஏன் குற்றம் குறையவில்லை என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு அரசு அதை சீர்தூக்கி பார்க்காம ஒரு அறிக்கையின் மூலமாக எல்லாத்தையும் முடிக்க நினைக்கிறாங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழகம் எங்கே இருக்கிறது? அந்த பக்கம் கவர்னருடைய ஆளுநருடைய அலுவலகம் இருக்குது. இந்த பக்கம் மிக முக்கியமானது ஒரு தமிழ்நாட்டுடைய பொலிட் பியூரோஸுடைய அவங்களாம் இருக்கக்கூடிய இடமாக இருக்குது, பியூரோக்ராட்ஸ் இருக்கிற இடமா. ஆனால் இதுக்கு நடுவில் எப்படி பட்ட பகல் நடக்குது? இவர் இது மாதிரி பல இடத்துல இது மாதிரி வந்து அவர் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே, ஏன் இதுவரை அவரை திமுகவில் வைத்திருந்தீர்கள்? எப்படி அவர் எல்லா அமைச்சரோடையும் அவர் தொடர்பில் இருந்தார்? கேட்க வேண்டுமா வேண்டாமா? எப்படி அது எப்படி இவங்க தோல் மேலே கை ஒரு ஆள் மேலே மட்டும் இல்லை எல்லார் மேலேயும் போட்டுக்குருவாங்களா? அப்படி திமுக எல்லாரையும் போனோடனே விட்டுருவாங்களா? அப்படி வாய்ப்பு இருக்குதா? எல்லா அமைச்சரையும் எல்லாரும் போனோடனே சந்திச்சிட முடியுமா? இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு கதையாக தெரியலை. ரெண்டாவது, எப்படி FIR வெளியானது? ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பெயரை வந்து வெளியிடக்கூடாது என்பது விதி அல்லவா? அதை ரொம்ப சர்வசாதாரணமாக இல்லை, அது வந்து அதை ஏதோ ஒரு சம்திங் ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் என்று கடப்பது, ஆன்லைன் டெக்னிக்கல் மிஸ்டேக் என்று கடப்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதே போல் அந்த ஞானசேகரன் அந்த பர்டிகுலர் அந்த ஒரு அக்யூஸ்டு, அவர் அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் பண்ணார். அந்த நேரத்தில் CCTV வேலை செய்யலை. அவர் வந்து பைலட் மோட் போட்டிருந்தார். சார்னு ஒருத்தர் பேசினார். செய்திகள் வருகிறது. இது எல்லாமே ஊடகங்களில் வருகிறது. இதுக்கெல்லாம் என்ன பதிலை வந்து காவல்துறை சொல்ல போகுது? உடனே பிடிச்சவொடனே கையை காலை உடச்சிட்டா எல்லாம் சரியாயிருமா? ஒரு இடத்துல மட்டுமா கையை காலை உடச்சி? எத்தனை தடவை பாத்ரூமில் வந்து விழுந்து போயிருக்கிறாங்க. பாத்ரூமில் விழுந்து ஏன் குற்றம் குறையவில்லை? காவல்துறையின் மீது ஏன் அச்சம் வரவில்லை? ஏன் மரியாதை வரவில்லை? சிறைகளெல்லாம் நிரம்பி வழிகிறதே, எதுலையுமே சேஞ்சஸ் இல்லையே. சொசைட்டி எப்படி வந்து இன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்கால் சீர்கெட்டு கிடக்கிறது? ஒரு பக்கம் போதைப் பொருளை நாங்கள் தடுக்கிறோம் என்று முதல்வர் எல்லா டிவிலையும் பேசுகிறார், நடிகர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் போதைப் பொருள் உலகத்தில் அமெரிக்காவில் கிடைக்கிற பொருள் கூட வந்து நம்ம ஸ்கூல் வாசலில் சாக்லேட் வெடியில் கிடைக்குது. அதிகாரப்பூர்வ ஆவணங்களோடு நாங்கள் எவ்வளோ இடத்துக்கு கொடுத்துருக்கோம், ஒரு நடவடிக்கையும் இல்லையே. அப்போ வெறுமனே நான் சொல்கிறேன்ல, ஒரு ஷோ அப்படியே வந்து நாங்கள் கரெக்டுன்னு சொல்வதை தாண்டி எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவம் தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்த சம்பவம், மிக மோசமானது. வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயமாக தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்று பெருமையோடு சொல்லுகிற நிலையில் இப்படி ஒரு அவலம், அதுவும் தமிழ்நாட்டுடைய தலைநகரத்தில் நடந்ததற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய தமிழக அரசு இப்போவும் சால்ஜாப் சொல்லுவதும் இப்பொழுதும் மிரட்டுவதும் அதுக்காக போராட்டம் கூட நடத்தக்கூடாது என்று சொல்வதெல்லாம் ஜனநாயகத்தின் குரல் வழியை நெருக்கிற மிக மோசமான செயல். இதற்கு பொறுப்பேற்று VC வந்து பதவி விலகணும்.
அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவி விலக வேண்டும், உடனடியாக பதவி விலகும். அது இதெல்லாம் வந்து தார்மீகமாக செய்ய வேண்டிய விஷயம், நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. அந்த தார்மீக அந்த அருகதை தகுதி எங்கே போனது என்று நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கோம். எனவே இனியும் மக்களை வந்து எல்லாம் சரியாக இருக்குன்னு ஏமாற்றி 1000 ரூபாயில் மறைச்சிடலாம்னு நினைக்காம உண்மையிலேயே மக்களுக்காக செய்ய வேண்டிய எண்ணத்தோடு நீங்கள் களமிறங்குங்கள். அறிக்கையில் மட்டும் சோசியல் மீடியாவில் மட்டும் அரசு இருந்தால் போதாது, மக்களிடத்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும். நல்ல சொல் என்பது சிறந்த செயல்தான். அந்த செயலை நோக்கி இந்த அரசு வரும் நாங்கள் எதிர்பார்க்கணும். அதுக்காக வலுவாக நாங்கள்லாம் இன்றைக்கு குரல் எழுப்பி கொண்டிருக்கிறோம். வந்தால் ஓகே, வரலன்னா 2026 அதுக்கான பதிலே நிச்சயமாக சொல்லுவோம். சார், நீங்கள் வந்து 3.5%லேருந்து 7%க்காக தொடர்ந்து தீவிரமாக குரல் கொடுக்குறீங்க. அதற்கான அவசியம் என்னன்றதையும் இப்போ தெளிவாக சொல்லிவிடுங்க. ரொம்ப மிக முக்கியமானது ஒரு அவசியம். நீங்கள் கேட்டது மிக முக்கியமானது ஒரு கேள்வி. 3.5% இடஒதுக்கீடு வந்து ஏறத்தாழ 10-18 ஆண்டுகளை தாண்டுகிறது. இந்த காலத்துக்கு இடையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்த சொசைட்டியில் கல்வியில் ஏற்ற இறக்கத்தோடு பெரும் மாற்றம் வந்திருக்கு. அந்த பெரும் மாற்றத்தில் மிக முக்கிய பங்கு என்பது இடஒதுக்கீட்டுக்கு வந்து இருக்குது. அந்த இடஒதுக்கீடு சரியான முறையில் நாங்கள் கூட திரும்ப நாங்கள் சொல்லிக்கிறோம், ரிசர்வேஷனாக அது லிமிட்டேஷனாக, இது வந்து லிமிட்டேஷனாக மாறி இருக்குது. ஏன்னா இப்போ பிள்ளைங்க நல்லா படிக்க தொடங்கியிருக்கு, முஸ்லீம் குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு அரசாங்கத்துடைய சப்போர்ட் இல்லாமல் போயிருக்கு. அப்போ இது எங்கே பிரச்சனை வருதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து க்ளோஸ்டு டைப்பு என்கிற அந்த மூடப்பட்ட அடிப்படையில் இடஒதுக்கீடு 3.5% பிசிஎம்முக்குள்ளே மட்டும்தான் ஒரு முஸ்லீம் மாணவன் போராட்டம் பண்ண முடியும். அதை மீறி அவன் நல்லா படிச்சிருந்தாலோ வாய்ப்புகளை பிசியில் போய் அவனால் தேட முடியாது என்கிற க்ளோஸ்டு இருக்கிறது. இதுவே அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு என்பது அப்படி இல்லை, அது திறந்த வெளியில் இருக்கிறது. அவர் வந்து பிசி அவர் எஸ்சியிலையும் போகலாம், இல்லை என்று சொன்னால் எஸ்சியில் இருக்கிற மொத்த கோட்டாலையும் அவரால் போராட முடியும், அந்த மாணவனால் போராட முடியும் என்கிற நிலை இருக்குது. ஆனால் அது முஸ்லீம்களுக்கு அது மூடப்பட்டிருக்கு. இதை திறக்கணும். ரெண்டாவது, இது சம்பந்தமான ஒரு வெள்ளை அறிக்கை, எத்தனை பேர் இதுவரைக்கும் இதனால் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்ற வெள்ளை அறிக்கையை தர வேண்டும். மூன்றாவது, சச்சார் கமிட்டி சொன்னது போல இந்தியாவில் வாழுகிற முஸ்லீம்கள் தாழ்த்தப்பட்ட சொந்தங்களோட மிகவும் ஒரு சமூக பொருளாதார அரசியல் சூழலில் கீழ்நிலையில் இருக்கிறார். எனவே அவர்களை உயர்த்துவதற்கு இடஒதுக்கீடு ஒன்றுதான் தீர்வு. இந்த இடஒதுக்கீட்டை 69% ஓட்டுக்களை பெற்ற சமூக நீதி அரசான ஸ்டாலினுடைய அரசு 7% உயர்த்தி தர வேண்டும். இந்த 3 கோரிக்கை இது ரொம்ப முக்கியமானது. கல்வியில் தொடர்ந்து பின்தங்கி இருக்கிறார்கள் என்கின்ற விவரம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த லிட்ரேசி ரேட்டில் இன்றைக்கி வந்து குறைஞ்சி போயிருக்கிறாங்க. அரசு பதவி என்பது இல்லாமல் போயிருக்கிறது. கல்வியில் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், அரசு பதவியில் இல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே முழுவதும் இந்துத்துவ சிந்தனை கொண்ட பெரும்பான்மைவாதம் கொண்ட அதிகாரிகள் இருக்கிற இடத்துல போட்டியே போட முடியாமல் போயிருக்கு. நீ முஸ்லீமா என்ற காரணத்தை, நீ தாடி வச்சியா உன்னை டிஸ்மிஸே, ஒரு தாடி வச்சதுக்கு டிஸ்மிஸ் ஆங்க. யார் சொல்கிறா? இது நீதிமன்றமே சொல்லி காட்டுது. தாடி வைத்ததற்காக ஒரு மெமோ கொடுக்கலாம், வேறு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் வீடியோ போட்டார் என்கின்ற காரணத்திற்காக டிஸ்மிஸ் பண்ணுவது என்பதெல்லாம் அது ஜனநாயக விரோதமானது நீதிமன்றமே சுட்டி காட்டியிருக்கு. இது ஒரு முஸ்லீமை தவிர வேறு ஒருவருக்கு நடக்குமா? வேறு எந்த காவல் அதிகாரியும் வீடியோ போடவே இல்லையா? வேறு யாரும் எந்த விதமான அந்த சீருடை பணியாளருடைய விதிமுறைக்கு மாற்றமாக நடக்கவே இல்லையா? அப்போ சிறுபான்மை முஸ்லீம் சொன்னால் அதிகாரத்திலிருந்து அகற்றுகிற இந்த நடவடிக்கை எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இடஒதுக்கீடு 7% கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தீர்க்கமாக இந்த அரசு தர வேண்டும். அல்லது எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அத்தனை சதவீதம் முழுமையாக தர வேண்டும். அதை தான் நாங்கள் 7% என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த இடஒதுக்கீட்டை தருவது என்பது தேவையானது. அதோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு, அதையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையில் வச்சுருந்தோம். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியமானது. ஏன் அதை வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும் தள்ளுறீங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. பீகார் செய்யலையா? கர்நாடகா 10 மாநிலங்கள் செய்திருக்குது. இல்லை அது நீதிமன்றத்தில் போனால் இல்லாமல் ஆகட்டும், என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும், அதற்கான உரிய சட்டப்பிரிவுகளை உருவாக்கி நாம் அதை வந்து நடத்தி காட்டினால் எத்தனை சதவீதம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று தெரியத்தானே செய்யும். ஏன் இந்த பாலை வந்து ஒன்றிய அரசு நோக்கி தமிழக அரசு தள்ளுகிறது என்று தெரியவில்லை. இவை எல்லாமே ஜனநாயகத்திற்கு விரோதமான நடவடிக்கை. எனவே அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இடஒதுக்கீடு 7% சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது போர்க்கால அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும். அதை இந்த தேர்தல் கோரிக்கையாக மட்டுமில்லை, இந்த சமூகத்துடைய கோரிக்கையாக எஸ்டிபி வலுவாக, இது ஒரு துவக்கம்தான், இதை நாங்கள் வலுவான ஒரு பெரிய மிகப்பெரும் இயக்கமாக எஸ்டிபி நடத்த இருக்கிறது. ஜனநாயக சக்திகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதை இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க 10 சீட்ல இருந்து 6 சீட்டுக்கு குறைந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ சட்டசபையில மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பிரதிநிதிகளை குறைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது நீங்க கேட்டது ரொம்ப நியாயமானது. மக்களுக்காக குரல் எழுப்புறவங்கள மக்களை சட்டமன்றத்திலே பேச விடுறது இல்லையே. அண்ணன் வேல்முருகன் எத்தனை முறை வந்து சபாநாயகருடைய நடவடிக்கையை வந்து கண்டிச்சுக்கிறாரு. எல்லாரையும் பேச விடுறாங்க, எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்பு தர்றாங்க. ஆனால் வந்து அண்ணன் பேசும்பொழுது மட்டும் அதை வந்து அண்ணன் போல யாரெல்லாம் உண்மையிலேயே மக்களுக்காக குரல் எழுப்புகிறார்களோ அவர்களை சட்டமன்றத்தில் பேசுகிறது, இது வேறு ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்றத்துக்கே அவங்க போகக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரு நடைமுறை இருக்குது. நம்ம சில தேர்தல்களை ஆய்வு செய்து பார்த்தா இவர்களுக்கெல்லாம் சீட்டு வழங்கியிருப்பாங்க, ஆனால் அவங்கெல்லாம் கரெக்டாக தோற்று போயிருக்கிறாங்க.
சில சில தலைவர்களை நம்மளால் பார்க்க முடியுது, அவங்களெல்லாம் கரெக்டாக தோற்று போயிருக்கிறான். அப்போ என்னென்னா இவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுல குறியாக இந்த திமுகவுடைய இந்த செயல்பாடுகள் இருப்பதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இது ரொம்ப நியாயமான ஒன்று. அதாவது கலைஞருடைய காலத்தில் இருந்தே திமுக பற்றி சொல்கிறதா இருந்துச்சுன்னா, கலைஞருடைய காலத்தில் இருந்தே ஏறத்தாழ 10 சீட் என்பது, அதாவது 5% முஸ்லீம்களுடைய சதவீதம் அப்படி கணக்கு வச்சுக்கிட்டு 10 சீட் உங்களுக்கு 10 சீட் என்று கொடுத்து விடுவார். அப்படியே ஒரு தேர்தலில் 2016 அப்படியே குறைஞ்சி அப்போ 2016 மட்டும்தான் 10 கொடுத்தாங்க. 2021 அது 6 சீட்டாக குறைஞ்சி. முஸ்லீம்களுக்குன்னு 6 சீட், அதில் இருக்கிற கட்சிகளுக்கு 6 சீட் போங்க, அவ்வளோதான். திமுகவில் இருக்கிற முஸ்லீம்கள் எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டு, திமுகவில் இருக்கிற முஸ்லீம்களுடைய அமைச்சர் எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டு. 2 அமைச்சர் கொடுத்துருந்தாங்க கலைஞர் காலத்திலேருந்து, 2 அமைச்சர். ஆனால் ஸ்டாலின் வந்து நான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன்கிறாரு. 2 அமைச்சரில் 1 எடுத்துட்டாங்க. ஒருவர் மாவட்ட செயலாளர் கூட இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எந்த பகரம் இல்லை. என்ன பேசாதீங்க தயவுசெய்து. ஏன்னா பிஜேபி வந்துருங்கிறத தாண்டி வேற ஒன்றுமே இல்லை. ஒருவரை அமைச்சரை எடுத்துட்டு திரும்ப அமைச்சரை கொடுத்தாங்க. ஏன் அமைச்சரை எடுத்தாங்க என்பது யாருக்கும் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. எனவே சிறுபான்மை முஸ்லீம்கள் மட்டுமல்ல, போராடுகிற இயக்கங்களுடைய எண்ணிக்கை அவங்களுடைய பார்கெனிங்கை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்னென்னா சில நேரங்களில் துரைமுருகனை வச்சு பேச வச்சிடுறது, அதுபோல் பலரை வச்சு பேச வச்சு அவங்கள அப்படியே குறைக்க, இது வழக்கமாக நடந்து கொண்டே இருக்கிற ஒன்று. போராடுகிற அமைப்புகள் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது, நம்மோடு சமமாக நின்று அவர்கள் பேசிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக திமுக அரசு, தமிழக அரசு இருக்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அதோடைய விளைவு தான் சிறுபான்மை மக்களுடைய அந்த போராடுகிற மக்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்க, ரொம்ப ஆபத்தானது. குரல்களே இல்லாமல் எல்லாரும் தமிழ்நாடு அரசு அப்படியே பாட்டு பாடி அப்படியே வந்து அந்த புலவர்கள் வந்து கவிதை பாடி அப்படியே பெருமைப்படுத்தும். அது மாதிரி பெருமைப்படுத்துகிற ஒரு சட்டமன்றம் தான் நல்லதோன்னு இந்த அரசு வந்து நினைக்கிற மாதிரி எதிர்குரலே கேட்கக்கூடாது என்பது நினைப்பது ஒன்றிய அரசுடைய மோடியினுடைய செயல்பாடுகளுக்கும் தமிழ்நாட்டு அரசு செயல்பாடுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. ஒரு முறை வந்து நீங்கள் ஒரு போராட்டத்தின் போது பேசும்போது சொல்லியிருந்தீங்க 3.5% நாங்கள் 7 கேட்குறோம், ஆனால் 3.5%க்கும் கம்மியாக 2% அளவுக்கு தான் எங்களுக்கான அந்த இது கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது ஏன்? அதுதானா நாங்கள் சில இடங்களில் நாங்கள் சில ஆய்வுகளை செய்கிறோம். சில பணிகளில் எத்தனை சதவீதம் இது வரைக்கும் அவர்களுக்கு வந்து கிடைத்திருக்கிறது என்று பார்த்தால் 2% விடவும் குறைவாக. ஏன்னா இந்த ரோஸ்டர் சிஸ்டம் இருக்குல்ல, ரோஸ்டர் சிஸ்டம் என்பது ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ஒரு சமூகம் இருக்குது, 2வது ஒன்று இருக்குது, 3வது ஒன்று இருக்குது, 4வது, இப்படி அந்த ரோஸ்டரில் எங்களுடைய இடம் என்பது 12வது இடமாக 16வது இடமாக இருக்குது. அப்போ என்னென்னா 15 போஸ்டிங் வரும் பொழுது தான் 16 போஸ்டிங் வந்தால் எங்களுக்கு போயிடும், 15 வந்துச்சுன்னா இதில் வராது. 2வது 3.5% இடஒதுக்கீடு என்பது என்னன்னு கேட்டோன்னா 100 வேலை வருது அப்படின்னா 3.5 வேலை எங்களுக்கான வேலை, 3.5 பணி என்பது எங்களுக்காக தான். ஆனால் 1/2 கொடுக்க முடியாது இல்லை. அப்போ என்ன செய்வாங்கன்னா 3 எடுத்துக்கிடுவாங்க, 3 பேரை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. மீதி ஒரு ஆஃப் இருக்கும் பொழுது அடுத்து இன்னொரு பணி வரும்போது அந்த ஆஃபை டேலி பண்ணணும்ல, டேலி பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு ஆஃபாக சேர்ந்தால் எத்தனை போயிடும், அப்படியே நிறைய சதவீதம் பணிகள். இப்படி நாங்கள் எங்களால் இயன்ற கணக்கெடுப்பு, அரசாங்கம் அந்த கணக்கெல்லாம் முழுசாக தரல, நாங்கள் எடுத்த கணக்கெடுப்புன்னு பார்த்தா ஏறத்தாழ 20,000த்திற்கும் அதிகமான அரசு பணியிடங்களை சிறுபான்மை முஸ்லீம்கள் இழந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வந்து எங்களுடைய அப்சர்வேஷனில் நாங்கள் வந்து புள்ளி விவரங்களில் பார்த்தோம். அப்போ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் மிகப்பெரிய அளவில் இந்த இடஒதுக்கீடு சரியான முறையில் அமல்படுத்தப்படாததன் காரணமாக, கண்காணிக்கப்படாததன் காரணமாக ஒரு பெரிய ஒரு இடத்தை வந்து நாங்கள் வந்து இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அதில் கணக்கு பார்த்தோம். அதை வச்சு தான் சொன்னேன் 3.5 மட்டும் இல்லை, ரொம்ப கம்மியாக, 2 இல்லை, அதை விட கம்மியாக தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கம், அது சமூக நீதி அரசினுடைய கடமை. அவர்கள் உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன் வச்சுட்ருக்கிறோம். சரி சார், உங்களோட போராட்டம் கோரிக்கைகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி நீங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக அற்புதமான இந்த பேட்டியின் வாயிலாக பலவிதமான கேள்விகளுக்கும் சமூகத்திற்கு விளக்கம் அளிப்ப வாய்ப்பு கொடுத்த நம்முடைய வி தமிழ் சேனலுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.